திரு கிருஷ்ணசாமி ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் தெரிவித்திருக்கின்றார். 1,00,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் தவறுகள் நடந்ததாக ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகள் சேர்த்து மொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய விற்பனை என்பது 93,000 கோடி. எவ்வளவு? 2 வருஷம் சேர்ந்து. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு வருஷம் எவ்வளவு இருக்கும்? ஏறத்தாழ 40,000 இருந்து ஒரு 45,000 கோடி வச்சிருக்கேன். 40,000 கோடி விற்பனை செய்யப்படுகின்ற இடங்கள்ல எப்படி 1,00,000 கோடி தவறுகள் நடக்கும்? அந்த புகாரை சொல்லும் போது 1,00,000 கோடி தவறுகள் என்று சொன்ன பொழுது அவரிடம் நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்க வேண்டும். டாஸ்மாகினுடைய ஒரு ஆண்டினுடைய மொத்த விற்பனை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவருக்கு அதுக்கு விட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். நான் கேக்குறேன், அவர் சொல்றாரு 2 வருஷத்துக்கு சேர்ந்து 93,000 கோடி. என்ன கணக்குது? 44,000 கோடி ரூபாய் நீங்க டாக்ஸா வசூல் பண்ணிக்கிறீங்க. அப்ப வித்ததெல்லாம் அப்படியே டேக் அரசாங்கத்துக்கு வந்துருச்சா? அப்ப உற்பத்தி அந்த அங்கேயும் போகலையா? உற்பத்தியாளர் அவன் எடுத்துக்கலையா? அப்ப அவங்ககிட்ட எடுத்துக்கலையா? அப்ப கணக்கு அப்ப 10ஆம் கிளாஸ் படிச்சு என்ன தெரியும்? அதுதான் இருக்கும். 10ஆம் கிளாஸ் படிச்சு மந்திரி ஆக்குற போது அதுக்காக 10ஆம் கிளாஸ் சொல்றது இல்ல, 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான் இருக்கிறாங்க. இது அந்த ஒரு தரம், அதாவது ஒரு கணக்குல கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் இல்ல ஒரு அமைச்சர். அப்ப நீ மூடி மறைக்கிறீன்னு தெரியும். நீ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர் பதவிக்கு லாய்க்கே இல்லைன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 2022-23 பட்ஜெட்ல 44,085 கோடி ரூபாய் 1020 மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்குது. கடந்த வருஷம் 2 சேர்த்துனா வெறும் அரசாங்கத்துக்கு வந்த வருவாய் மட்டுமே எவ்வளவு? அப்படி என்று சொன்னால் உற்பத்தி செலவு என்ன, பாக்கி எல்லாம் மீதி என்ன, டாஸ்மாக் லாபம் என்ன, எல்லாம் சேர்த்து எவ்வளவு வருது? நான் டாஸ்மாக்ல 1,00,000 கோடி ஊழல் என்று சொன்னது 60%. அதாவது 19 மதுபான ஆலைகளில் உற்பத்தியாகி வரக்கூடிய மதுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அது ஒண்ணு, அதுல 60%. டாஸ்மார்க் வராமையே கள்ளச்சந்தையில் விற்கக்கூடியது 40%. இதெல்லாம் சேர்த்து 1,00,000 கோடின்னு சொன்னேன். நான் 1,00,000 கோடி இல்லப்ப நான் குறைச்சுதான் பண்ணா அந்த கணக்கு சொல்லிட்டு எவ்வளவுதான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் பண்ணா நான் குறைச்சுக்க, ஒரு 10,000 கோடி குறைச்சுக்கிறேன். 90,000 கோடி தான் பண்ணா சொல்லுங்க, அப்ப நான் ஏத்துக்கிறேன். இல்ல 80,000 கோடி தான் பண்ண, நீங்க எப்படி 1,00,000 கோடி சொன்னா நான் அது வேணா குறைச்சுக்கிறேன். நான் 1,00,000 கோடி பண்ணல, நீங்க என்ன இவ்வளவு கணக்கு சொல்றீங்கன்னா எவ்வளவு பண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அதுபோக நீங்க நேர்மையா இருந்தா முதல்ல டாஸ்மார்க்ல 19 மதுபான ஆலைகள் இருந்து ஒவ்வொரு ஆலையிலிருந்தும் எவ்வளவு மது கொள்முதல் செய்கிறோம். அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அது மதுபான ஆலைக்கு எங்கிருந்து என்னென்ன பொருள் வருது, அந்த பொருளுடைய விலை எவ்வளவு, இந்த ஒரு பாட்டிலுக்கு 140 ரூபாய் என்று எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறீர்கள்? ஏன் 44,000 கோடி ரூபாய் லாபம் அதாவது வருவாயை ஈட்டக்கூடிய, அதாவது ஆயத்தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி லாஸ்ல போகும்? பாட்டில காட்டி 500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் பேங்க்ல போய் எப்படி நீங்க லோன் வாங்குவீங்க? வெறும் எம்டி பாட்டில் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எல்லாம் போயிடும். 4 பேங்க்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல லோன் வாங்கிக்கிறாங்க. அதே ஒரு அரசு நிறுவனம் இன்னொரு அரசு நிறுவனத்தை ஏமாத்து சீட்டிங், அது வேற ஒரு கேஸ் இருக்குது செந்தில் பாலாஜி மேல. நான் கேட்கிறேன், நீங்க நேர்மையா இருந்தா நீங்க அமைச்சர் பதவி போயிருவீங்க, போக வைக்கணும், இல்லைன்னா போக வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்ல நாங்க இந்த கம்பெனிகள் இந்த மூலப்பொருள் வாங்குறாங்க, அவங்களுடைய லாபம் எவ்வளவு, பாட்டிலுக்கு இவ்வளவு, அந்த லேபிளுக்கு இவ்வளவு, தென் இதெல்லாம் சேர்த்து நாங்க இவ்வளவு அடக்க விலை இவ்வளவு, இத்தனை சதவீதம் வரி போடுறோம் அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டா டாஸ்மார்க் கொண்டு வரீங்க. ஏன் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பில் கொடுக்காததுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு வெள்ளை அறிக்கையா இருந்தா, நீ ஒரு மனுஷனா இருந்தா வெள்ளை அறிக்கை கொடு. நீ ஒரு அமைச்சருக்கு தகுதியா இருந்தா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், நாளைக்கே கொடுக்கணும். நீங்க கேளுங்க, நீங்க பத்திரிகையாளர் நான் ஒரு பிளீஸ் நான் சொல்றேன், கேள்வி கேளுங்க சார். ஒண்ணு விலை கொடுக்குங்க, பார்ல விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா? ஏன் பார்ல விக்கிறாங்க? எல்லா பார்லயும் விக்கிறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அது கள்ளச்சந்தையா இல்லையா? அதில் கலப்படம் இருக்குதா இல்லையா? மினி பார் என்ன, மணமகிழ் மன்றங்கள் என்ன, ரெக்ரியேஷன் கிளப்ல எப்படி நடக்குது? இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? இதில் வரக்கூடிய லாபம் யாருக்கு போய் சேருது? அல்ல இவங்களுக்கு தானே போகுது.
ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வசூல் பண்ணி 10 ரூபாய் வந்து ஊழியர். நீங்க சொன்னீங்களே ஊழியர்கள் மேல என்ன ஊழியராங்க வந்து பலியிடாக்குது, அவங்கள என்ன பலியிடாக்குறீங்க? வசூல் பண்ண சொல்றது அமைச்சர் இல்லைங்க, கரூர் பாட்டிக்காரன் சொல்றாங்க. ஆனா 2-3 முக்கியமான கேள்விகளுங்க சார். அவர் சொல்ற புள்ளி விவரம் சரியில்லைன்னா நீங்க புள்ளி விவரத்தை கொடுங்க. எவ்வளவு வந்து நீங்க 19 கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளவு வாங்குறீங்க? ஏன் எஸ்என்ஜில அதிகமா வாங்குறீங்க? அந்த கம்பெனியில ஏன் அதிகம் வாங்குறீங்க? அதுக்கு வந்து காரணம் சொல்லுங்க. ஒரு கம்பெனியில 19 கம்பெனியில ஒரு கம்பெனியில மட்டும் அதிகம் வாங்குறதுக்கு காரணம் சொல்லுங்க. ரெண்டாவது 19 கம்பெனில என்னென்ன ஐட்டம் வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு லாபம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லா கம்ப்ளீட்டா புள்ளி விவரத்தை கம்ப்ளீட்டா வெளியே கொடுங்க. ஒண்ணும் கேளுங்க. இந்த பாரு கேளுங்க. டிரான்ஸ்போர்ட் 1 கிலோமீட்டருக்கு 8 ரூபா தான் இருந்தது, இது 15 ரூபா வச்சு எதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்கீங்க? இங்க இருக்கிற எலைட் பாரு 2 பேர் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக கொடுத்தீங்க? இல்ல கொஸ்டின் பண்ணுங்க. பாட்டில் வந்து ஒரே ஒருத்தன் கூட கொடுத்துருக்கீங்க, அட்டைப்பட்டி ஒரே ஒருத்தன், இதுல ஊழல் இல்லையா? செந்தில் பாலாஜி எங்கேயும் தப்பிக்க விட மாட்டோம். தமிழ்நாட்டில இருந்து ஊழல் கூட தப்பிக்க விட மாட்டோம். நான் எல்லா ஆதாரத்தையும் இன்னும் வந்து நீதிமன்றம் போறதுக்கு எல்லா ஆதாரம் திரட்டிட்டு இருக்கிறேன். ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. ஸ்டாலின் வேணா கொஞ்ச நாளைக்கு பதவி வச்சிருக்கலாம். ஸ்டாலின் வச்சிருந்தா முதல் மு க ஸ்டாலினுக்கும் ஆபத்து வருவது அவர் தெரிஞ்சுக்கிட்டோம்.